जय हनुमान ज्ञान गुण सागर जय कपीस तिहु लोक उजागर। கியூபிட்ஸ் காதலை உணர வைக்கிறது எங்களுடைய வேலை. காதலே வராதவங்களுக்கு மட்டும் இல்லை, காதலை மறந்தவங்களுக்கும் தான். இது என்னோட புது அசைன்மெண்ட். காதலை மறந்த 2 பேர். Your call has been forwarded to an automatic voice message system. 0. எங்கடி போயிட்டு வர? எங்க போயிட்டு வரேன்னு கேட்டேன். எத்தனை தடவை உனக்கு கால் பண்றது? நிறுத்து. நீ கால் பண்ண நான் ஏன் எடுக்கணும்? அத டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டாச்சுல. From now this is my life. உன்கிட்ட எதுவுமே சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்ல. முறைக்காத. டிவோர்ஸ் வர வரைக்கும். ஹலோ சார். சார், கண்டிப்பா நாளைக்கு வந்துடுறேன். சொல்லுடா. என்னக்கா பண்ணிட்டு இருக்க? தோ இப்பதான் குளிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன். இங்க இந்த மயிராண்டி. டேய், மரியாதையா பேசு. ஏதாச்சும் பேசினானா? அவன் தானே. டேய் இருடா. என்னடா? புரியலையா? இதுக்கு மேக்கப் பண்ணு. ஓ தேடி. ஏண்டி எங்க போன கேட்டா சொல்ல முடியல. அவ்வளோ திமுறா. டிவோர்ஸ் அப்ளை பண்ணி தாண்டி இருக்கு, இன்னும் கிடைக்கல. இப்போ என் பொண்டாடி தான். அந்த உரிமெல்லாம் நீ டிவோர்ஸ் அப்ளை பண்ணப்போவே போயிருச்சு. நீ தானே உங்க அம்மா பேச்சு கேட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண. எங்க அம்மாவா? எங்க அம்மா பத்தி பேசுறியா நீ? அவங்க என் தேவண்டி. அப்போ உங்க அம்மாவை கோயில கட்டி கும்பிடு. இப்போ ஏன் என் உயிரை இருக்கிற? ஏண்டி என்னை மன உளைச்சல் ஆளாக்கிட்டு இரு 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 இரு. ஹலோ சார், என் டிவோர்ஸ் கேன்சல் பண்ணுங்க சார்.
என் பொண்டாட்டி என்னை மன உளைச்சல் ஆளாக்கிட்டா. அவ மேல நஷ்டேடு கேஸ் போட்டே ஆகணும். என்ன சொல்றேன்? அப்படிலாம் செய்ய முடியாது என்ன கேட்டாக்கா. போட முடியாதா? போட முடியாது. நீ என்ன புடுங்குறது லோயர் படிச்ச? என்ன இப்படி பேசுறேன்? இப்படி பேசுறேன்? கேஸா போறா சார் சார் சாரி சார், அவன் போதையில இருக்கான். அதான் போன குர்ரி வீட்டுக்கு போய் நான் வெட்டுறேன். சார் ஏன் சார் நீங்களும்? நான் நாளைக்கு கால் பண்றேன். ஏண்டி அவன் யாரோ அவன சார், நான் உன் புருஷன் வாடா போடான்ற. அவருக்கு எத்தனை வயசு? உனக்கு? அவனுக்கு எத்தனை வயசு தான் எனக்கு என்னடி? டேய் என்ன ஏன்டா இப்படி சாவடிக்கிற? நான் சாவடிக்கிறேனா? நீ தாண்டி நீ நொடிக்கு நொடிக்கு சாவடிக்கிற. ஏண்டி என் லைஃப்ல வந்த? எங்க அம்மா அப்போ சொன்னாங்க வேணாடா கட்டிக்காதடான்னு. கேட்டேனா? இல்லையே. உங்க அம்மானாலதான் டிவோர்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. எங்க அம்மா பத்தி தப்பா பேசாத. எங்க அம்மா பத்தி தப்பா பேசாத. இப்ப கூட நம்ம சேர்ந்து வந்து ஆசைப்படுறான் தெரியுமா உனக்கு? கிழிச்சாங்க. உங்க அம்மா உண்மையாவே என்கிட்ட எப்படி பேசுவாங்கன்னு உனக்கு தெரியுமா? உன் பொய் தெரியுமா? வேற எதுக்காவது போய் சொல்லிக்க போ. இப்போ சொல்லுடி. உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? இரு தெரியுது. நான் போய் இன்னொரு கிளாஸ் அடிச்சுட்டு வரேன். தூங்கிட்டாளா? சொல்லி என்ன விட நீ என்ன கஷ்டப்பட்ட? ஒரு நாள் இந்த மாதிரி இருந்த பாருடி. அப்போதான் ஆம்பளைங்க பாடுற கஷ்டம் உனக்கு புரியும். ஒரு நாள் என்ன மாதிரி இருந்தாதான் நான் படுற கஷ்டம் உனக்கு தெரியும். உங்ககிட்ட கேள்விகள் இருக்கு. ஆனா பதில கேட்கறதுக்கான நிதானம் இல்லை. ஒருத்தரும் பேசி புரிஞ்சுக்க முடியாத உங்க வாழ்க்கைய ஒருத்தரும் வாழ்ந்தே புரிஞ்சுக்குங்க. என்ன தலைலாம் வலிக்குது? ஏண்டி காலையிலே ஆம்பளை குரலை கத்திக்கிட்டு இருக்க? ஐயோ, அடிச்ச தண்ணியில ஏன் குரல் பொம்பளை குரல் ஆயிருச்சே. இங்கே இவன் கண்ணாடி வச்சான். ஐயோ, தாடி வளர்ந்துருச்சே. ஏய், என்னடா நடக்குது? என்ன கண்ணாடி பேசுது? ஏய், நமக்கு என்னமோ ஆச்சுடா. பொறுமையா இரு, பதறாத. என்னடியாச்சு? நீ நானா இருக்கேன், நான் நீயா இருக்கேன். ஒண்ணுக்குள்ள நானா? நிறுத்துறியா? நம்மளுக்கு என்னமோ ஆச்சு, அது யோசிப்போம்.
ஒருவேளை அந்த லாயர் சேவன் வச்சிருப்பானோ? டேய் சீரியஸா இருடா, நேற்று என்ன நடந்துச்சுன்னு நம்ம கொஞ்சம் ரீகால் பண்ணலாமா? ஐயோ, இந்த ஆள் அடிக்கிறானா? மணி வேற 9 ஆச்சே. ஏய் இந்தாடி, அட்டென்ட் பண்ணி பேசுடி. நான் ஏன் பேசணும்? என் குரல் தெரியும்டி. நான் என்னடா பேச? நீ அட்டென்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு, நான் சொல்றேன் அந்த மாதிரி பேசு. ஹலோ ஹலோ பிரவீன், எங்கே இருக்கீங்க? சார் வந்துக்கிட்டு இருக்கு சார், டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் தெரியும், இப்படி கேர்லெஸ்ஸாக இருந்தால் எப்படி? நேற்று நைட்டே கால் பண்ணேன் தானே? சார் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் சார். ஆல்ரைட். ஐயோ என் பாஸ் ஃபோன் அட்டென்ட் பண்ணி என்னால் வர முடியாது, சீக்கிரம் சொல்கிறா. நான் என்னடி பேசுறது? ஏதோ பேசு. ஹலோ மேம், இன்னைக்கு முக்கியமான கிளைண்ட் வராங்க, சீக்கிரம் வர சொன்னல. வர 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 சரி மேம், வர சரி, ஓகே. ஓகே. டேய் இன்னைக்கு நான் வேலைக்கு போயே ஆகணும். நானும் தான் போய் ஆகணும். டேய் நீ என் பிரைடல் சென்டர் போயிட்டு என் ஃப்ரெண்டு ஆஷினி இருப்பா, ஆஷினி சைட் அடிக்காத, அவகிட்ட போயிட்டு மேக்கப் பார்த்துக்கோ சொல்லு, அவள் பார்த்துப்பா. நான் போய் அங்கே என்னடி பண்ண போறேன்? எனக்கு மேக்கப் பத்தி என்ன தெரியும்? மேக்கப் எதுவும் போடுவேண்ணா, என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லு, அவளே பார்த்துப்பா. நீ உட்காந்து எடுத்து விட்டு நான் வராமல் எந்த செட்டப் பண்ணாம போதும். இன்னைக்கு நானும் ஆஃபீஸ் போகணும், இல்லைன்னா 2 பேரும் வீட்டில் தான் உட்காரணும். சரி இன்னைக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஓகேவா? ஓகே. பிரவீன் இது ஓகேவா? ஏய் என்னடி பண்ற? சாரிடா, பழுக்கு தோசை எடுத்துட்டேன். அங்க இருக்கிற ஷர்ட் எது போட? அங்க இருக்கு பாரு, அந்த ஷர்ட் எடுத்து போடு. நீல கலரா? ஆமா அதுதான். இது எப்படி போட? இது வேறயா? ஐயோ இவ்வளோ போடணுமே. ஒரு ஆம்பளை பையன் கிளம்புறதுக்கு இவ்வளோ ஈஸியா? ஆமா, இப்போ வேற நினைச்சேன். நீ ஏன் கஷ்டப்பட்டு இருக்க போல? என்ன பண்றது? எப்படி இதெல்லாம் பாய்க்கிறீங்க? ஐயோ கடவுளே. இரு என்ன இழுப்பு? எத்தனையோ பேருக்கு நான் மேக்கப் போட்டிருக்கேன், எனக்கு நானே மேக்கப் போடும்போது நல்லா இருக்கு. ரொம்ப முக்கியம். கிளம்புவோமா? சரி வாடி, மணி ஆகுது. சரி வா போலாம். இரு, இன்னைக்கு என் டேட்ஸ். உனக்கு டேட்டா? யார் கூட? பீரியட்ஸ் டெஸ்ட் அவளுக்கு என்ன? அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணோம்? இரு அந்த கேபினெட்ல தான் இருக்கணும். கிடச்சிருச்சு. பேக் கூட எடுக்கல பாரு. பேக் கூட எடுத்து போக மறப்ப. சரி வந்துச்சுன்னா இந்த மாதிரி புதுசாக மாற்றிக்கோ. யூஸ் பண்ண பேட்டை ஸ்பெஷல் பின் ஒன்று இருக்கும், அதை போட்டுரு, ஓகேவா? புரிஞ்சா? அது எப்படி டாய்லெட் மாதிரி வருமா? இன்னைக்கு வரும், உனக்கு புரியும். போலாமா? சட்டை வேற. ஏன் இப்படி நடக்கிற? இல்ல கீழே கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கு நடக்க. இப்ப தெரியுதா ஆம்பளைங்க படுற கஷ்டம்? போதும் ரொம்ப தான். ரைட் விடு. இங்க பாரு அக்ஷரா, ஸ்ட்ரெயிட்டா என் கேபினுக்கு போ. வர்மன் சார் வந்து பேசுவாரு, ரொம்ப பேசாத, புரியுதா? அவர் எது சொன்னாலும் தலையை மட்டும் ஆட்டிக்கோ. சரி. சரி ஓகே, ஏதாச்சுன்னா கால் பண்ணு. பிரவீன், ஹலோ. உன் ஒய்ஃப் கூட பிரச்சனைன்னு சொன்னேன், வந்து பேசிட்டு போறா. நீங்க யாரு?
ஓ இதெல்லாம் கேட்க நீ யாருன்னு கேட்குறியா? என் லவ் உனக்கு துச்சமாக இருக்குல்ல? லேவா? ஆமாம், நீ டிவோர்ஸ்னு சொன்னனால தானே நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். என்ன சத்தமே இல்லாமல் இருக்க? நான் டிவோர்ஸ் பண்ணா நீ என் புருஷனுக்கே ப்ரப்போஸ் பண்ணியா? நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறப்ப நான் என்ன சொன்னேன்? ஒரு தலைவலி முடிஞ்சு இன்னொரு தலைவலியான்னு சொன்னேன். பிரவீன், ஏன் love உனக்கு சிரிப்பா இருக்குல்ல? ஐயோ என்னடா காட்டோட்டமாவும் நடக்க முடியல. ஏய் நீ இப்பதான் வரியா? ஆமா, நீயும் இப்பதான் வரியோ? ஆமாம்மா. சரி, இன்னைக்கு யார் மேக்கப் பண்ண போறோம் தெரியும்ல? தெரியுமே. இன்னைக்கு நீ மேக்கப் பண்ணிடுறியா? எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. எனக்கு தெரியும் நீ என்ன கோத்ரூ பண்ணிட்டு இருக்கன்னு. ஒன்றும் இல்லை, போலாமா? ஒரு தம் அடிச்சுட்டு போலாமா? சும்மா சும்மா. நம்ம காசெல்லாம் எங்கதான் கிடையாது. உன்ன மியா மியா போன கிளாஸுக்குள்ள. அக்ஷரா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யார்டி அந்த ஆண்டி? ஏய் கல்யாணி மேடம் டி. ஓ குட் மார்னிங் மேம். கஸ்டமர் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? என்ன பண்ணோம் மேம்? என்ன பண்ணணுமா? உனக்கு தெரியாதா? ஓ ஓகே 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 மேம். அக்ஷரா, இங்கிட்டு போ. என்னதான் ஆச்சு இவளுக்கு? என்ன பண்ணுறது? பிரவீன், பிரவீன், 2 நாளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தானே, அது செஞ்சு முடிச்சிட்டிங்களா? அதான் சார் பேப்பர் பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ணுறீங்க? கேபினுக்கு வந்துருங்க. ஓகே சார். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? Get it done fast. அங்க கண்ணு மணிக்கு தானே இருக்கு. ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஃபவுண்டேஷன் போட சொன்ன, கிளியர் போட்டுக்கிட்டு இருக்க. மேக்கப் போட சொன்னா முகத்துல கோலம் போட்டு இருக்க நீ. அக்கா அக்கா, ஓகே, நான் உங்களுக்கு கவனிச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு நல்லா செஞ்சு விடுறேன். இதுவோ? போய் அர்ஷினி வர சொல்லு. சரி. உங்க ஸ்டாஃப்க்கு மேக்கப் பண்ண தெரியுமா? நீங்க கம் பண்ணுங்க அக்கா, நான் உங்களுக்கு செஞ்சு விட்டுறேன். நான் செஞ்சு விட்டுறேன். மேம் உன்னை கூப்பிட்டாங்க. எனக்கு என் வயிறு வலிக்குது. எஸ் மேம். இங்க என்ன படமா ஓட்டிட்டு இருக்கோம்? Get it done fast. வயிறு ஒரு மாதிரி வலிக்குது. ஹலோ, சொல்லுடா. முடியலடி, அடிவயிறு ரொம்ப வலிக்குதுடி. அது நார்மல் தான். என்னது நார்மலா? நான் அழுந்துருவேண்டி. வெளியே வரவும் மாட்டேங்குது. உயிர் போற மாதிரி வலிக்குது. தாங்கிட்டாண்டா ஆகணும். இந்த மாதிரி வலி 3 to 5 days அப்படிதான் இருக்கும், தெரியுமா? என்ன 3 to 5 days? சத்தியமா தாங்க முடியாது. இதுக்கு ஏதோ மருந்து எடுக்க முடியாதா? அந்த வலி தாங்கிதாண்டா ஆகணும். மருந்தெல்லாம் எடுத்தா சைட் எஃபெக்ட் இருக்கு. சொன்னா கேளு, வேணாம். ஐயோ, என்னால உண்மையே முடியல. எங்கேயாவது போய் படுத்துடலான் இருக்கு. இப்படிதாண்டா மாசம் மாசம் எங்களுக்கும் இருக்கும். ஆனா இந்த வழியிலும் ஏன் இது செய்யல அது செய்யலன்னு வந்து கேட்ப, தெரியுமா? மனசார சொல்ற அக்ஷரா, ஐ எம் சோ சாரி. ஏன்? இல்ல அக்ஷரா, இவ்வளோ வலி கஷ்டம் இருக்கும்னு சத்தியமா தெரியாது. நீ போய் கல்யாண் மேடம் பார்த்து உனக்கு வயிறு வலிக்குது ஆஃப்டர்னு கேளு, கண்டிப்பா கொடுப்பாங்க, சரியா? நான் வீட்டுக்கு போய் என்ன பண்ண? ரெஸ்ட் எடு.
இங்கே உன் வேலை முடிச்சுட்டு அப்புறம் வருமன் சார் கூப்பிட்டாரு, அவரை போய் பார்க்க போகிறேன். வந்தாலும் கூப்பிட்டுச்சா? இப்போ எங்க இருக்க? உன் கேபில் தான்டா. ஏய், இப்பே வந்துரும் போல இருக்குடி. சரி, அதுக்குள்ளே வந்துருச்சுன்னா ஆஃபீஸ்லேயே மாற்றிட்டு போயிரு, தெரியுமா? என்னால பேச முடியல, நான் வீட்டுக்கு போய் அடிக்கிறேன். ப்ரோ மேலே கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு? இப்போ ஏன் இப்படி பண்ணுறீங்க? என்ன மச்சான், சத்யா என்ன கதை? சத்யாவா? அது யாரு? யாரு சத்யாவா? டேய், இப்போ ஒரு பொண்ணு அழுதுட்டே போச்சடா, அதான்டா சத்யா. அன்னைக்கு உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிச்சு, அதாச்சும் ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்லை, தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. தலை வலிக்குதா? அப்போ சிகரெட் அடிச்சே ஆகணும். சிகரெட்டா? வேணாமே. ஒரு நாளைக்கு ஒரு கோத்தா முடிக்கிறேன் நாய் நீ ஆட. சார், உள்ள வாங்க பிரவீன். தேங்க்ஸ் சார். சி பிரவீன், உங்கள் ஒர்க்கு கொஞ்ச நாளாக சரியில்லை, ஒரே டென்ஷனாகவே இருக்கீங்க. இல்லை சார், வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை. உங்கள் டைவர்ஸ் பற்றி எனக்கு தெரியும். ஐ நோ இட்ஸ் யுவர் பர்சனல் ஸ்டாஃப், பட் as a brother ஐ அட்வைஸ் யூ, கல்யாணம் ஆகிட்டு பிறகு பாசம் காட்டாத மாதிரி தான் இருக்கும். டென்ஷனாக போவோம், ஒழுங்காக பேச மாட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனோ பேர் டிவோர்ஸ் பண்ணி ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் ஈகோ விட்டு பேசினா போதும், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். ஓகே சார். இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நானும் ஒரு டிவோர்ஸி. எல்லாரும் வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு மேனேஜர் இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வீட்டுக்கு போனால் தான் தெரியும், என்னை கேட்க யாருமே இல்லை. அவள் டிவோர்ஸ் பண்ணிட்ட பிறகு என்னால் அந்த இடத்துல வேறு பொண்ணு நினச்சி பார்க்க கூட முடியல. திரும்ப திரும்ப போய் பேசியிருக்கலாமே சார். அவங்க இறந்து 5 வருஷம் ஆச்சு. டிவோர்ஸ் ஆகி 1 வருஷம் கழித்து அவங்க கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. இப்போ வரைக்கும் அவங்க டிவோர்ஸ் பண்ணாமல் இருந்திருந்தா அட்லீஸ்ட் 1 வருஷம் அவங்க கூட சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேன். அது நினச்சி ஒவ்வொரு வருஷமும் நான் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கேன். சாரி ஃபார் யுவர் லாஸ் சார். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் பிரவீன், எந்த டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு செய்யுங்க. கண்டிப்பாக சார். தேங்க்யூ ஃபார் திஸ் சார். ஐயா, அப்புறம் அம்மா வீட்டுக்கு வரையா? என்ன புதுசா எழுதி அனுப்புற? சரி, அப்புறம் வந்து நான் உன்னை பார்க்குறேன். இங்கே பாரு சத்யா, நீ ஹர்ட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியுது. பட் நீ ரொம்ப ஸ்வீட்டான பொண்ணு. உனக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பையன் கிடைப்பான். நீங்கள் என்ன லவ் பண்ணலன்னு நான் அழுவலை, ஆனால் நான் லவ் சொன்னப்போ அதை நீங்கள் அலட்சியப்படுத்துனீங்க பார்த்தீங்களா, அதான் எனக்கு வலிக்குது. மற்றவங்க ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பு கொடுக்கணும் பிரவீன். ஐ ரெஸ்பெக்ட் யூ ஃபீலிங் சத்யா. பட் இங்கே நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, நம்ம அன்பு அலட்சியப்படுத்துகிறோம். பட் அன்பு வச்சிருக்க மேலே ஹர்ட் பண்ணால் அது ரொம்ப வலிக்கும்னு எனக்கும் தெரியும் சத்யா. அந்த இடத்துல நானும் இருந்திருக்கேன் சத்யா. பிரவீன் நான் உன்னை எந்த விதத்திலாவது ஹர்ட் பண்ணியிருந்தா ஐ எம் வெரி சாரி சத்யா. நீ சாரி கேட்குறியா? என் மேலும் தப்பு இருக்குது சத்யா. இனிமேல் நம்ம நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். எப்படி ஒரு நாளில் இப்படி மாறின பிரவீன்? ஒரு நாள் எது வேணால் மாறும், அதுவும் நான் இன்னைக்கு தான் கற்றுக்கிட்டேன். சரி, நான் முதல் டேபிளுக்கு போகிறேன்.
ஐயா பிரவீன், ஐயோ பிரவீன் எங்க? ஐயோ அம்மா. பிரவீன் இன்னும் வேலை விட்டு மணி வரல. எத்தனை? இப்படி வீட்டை திறந்து போட்டுட்டு படுத்திருக்க? இல்ல நீங்க வருவீங்கன்னு பிரவீன் சொன்னா, அதான். ஓ, உடம்புக்கு என்ன? சுத்தம் இல்லம்மா. நினைச்சேன் என் பிள்ளைய ஏண்டி கல்யாணம் பண்ண. புரியலம்மா. பிள்ளைக்கு உன்னால தாண்டி கெட்ட பேரு. என்னம்மா சொல்றீங்க? பிள்ளைய கல்யாணம் பண்ணதே தப்பு தாண்டி. நான் ஒரு பிள்ளைய பார்த்து வச்சிருந்த நல்ல பொண்ணா அவன் உன்னைய லவ் பண்றேன்னு கூட்டிட்டு வந்தான். இன்னைக்கு அவனாலேயே வாழ்க்கை நாசமா போச்சு. இதை ஏமா உங்க பையன் கிட்ட சொல்லல? நீ தான் மேக்கப் காரியாச்சா, அவனை நல்லா மயக்கி வச்சிருக்க. உன்னை பத்தி அவங்கிட்ட பேச முடியுமா? பிரச்சனை உங்க பையன் கிட்ட இருக்குன்னு தெரியாதா? திமிரா உனக்கு? ஒரு பிள்ளைய பெத்து கொடுக்க வக்கு இல்லாத நாய் நீ என் பிள்ளைய பத்தி பேசுறியா? ஒரு நாளாவது என் பிள்ளைய பார்க்கலன்னு வந்தா அந்த மொல்லடி மூஞ்சிலெல்லாம் முழிக்கிறதா இருக்கு. ஐயா பிரவீன், நான் வீட்டுக்கு வந்தது உன் பொண்டாட்டிக்கு பிடிக்கல. நீ அப்புறம் வீட்டுக்கு வந்த அம்மாவை பாரியா? அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணையா? ஓகேயா? இதனால இதெல்லாம் நீ பேசிட்டு எல்லாம் அவ பேசுறேன்னு சொல்றல. மைக் இன்னும் கிளம்பல? இல்லை, கிராப்புக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிகரெட்டு? இல்லை இல்லை இல்லை, பரவாயில்ல. ஏன் காலையில் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒரு மாதிரியா இருக்கேண்ணா? இல்லை, வீட்டில் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்களா, அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. என்னை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா? ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை புரியல. அன்னைக்கு தான் குடிச்சுப்புட்டு டைவர்ஸ்லாம் வேணாம் அப்படி இப்படின்னு. நானா? வேணாண்ணா எப்போ சொன்னேன்? இது யாரு? மச்சான், அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் ஜாலியாக இருக்கு. அப்புறம் இருங்கம்மா இருங்க. எப்படி மச்சான், எப்படி மச்சான் நான் ஜாலியாக இருக்க போகிறேன்? அவளை பார்க்காம பேசாம எப்படி மச்சான் நான் இருக்க போகிறேன்? மச்சான், எங்கள் அம்மாவுக்கு ஒரு இருக்கலாம். அப்பலாம் நான் பட்னியாக எத்தனையோ வாட்டி தூங்கியிருக்கேன்னு தெரியுமா? ஆனால் அவள் என் லைஃப் வந்தது அப்புறம் ஒரு வாட்டி கூட பட்னியாக தூங்குனதில்லை தெரியுமா? அப்போ என்ன கேடுக்கு மாதிரி டிவோர்ஸ் ஓகே சொன்னீங்க? கொடுத்தேன். அவள் ஓகே இல்லைன்னு சொல்ல நினச்சிது மச்சான், கொடுத்தேன். ஆனால் திமிரு பிடிச்ச மச்சான், திமிரு பிடிச்ச போட்டா. அக்ஷரா, எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும் அக்ஷரா. ஆனால் உனக்கே ஒரு திமிரு இருக்கும்போது எனக்கு இருக்கக்கூடாதா என்ன? ஐ லவ் யூ அக்ஷரா. புரிஞ்சிக்க மாட்டியே. எவ்வளோ நிறைய வாந்திடுவேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வரியா? ரிவர் லைஃப்க்கு வா.
என்னடா ஒன்றும் டிவோர்ஸ் பேப்பர் வச்சு தான் சுற்றிக்கிட்டு இருக்கியா? அக்ஷரா சாரிடி, நீ இவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சிருப்பேன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. என்னடா ஆச்சு? அந்த டிவோர்ஸ் வேணாமா, நான் சாரி. இனிமே உன்னை கத்த மாட்டேன், சண்டை போட மாட்டேன். என் அம்மா பேசினதுக்கும் சாரிடி. அம்மா கிட்ட பேசுனியா? ம், என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லடி. என்னை எங்கடா பேச விட்ட? ஒவ்வொரு வாட்டி பேசுகிறப்ப சண்டை போட்டுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு என்னை பேசவே விட மாட்டேன். நான் எங்கடா பேசுவேன்? சாரிடி, தப்பு பண்ணிட்டேன். நம்ம பண்ண பெரிய தப்பு என்னன்னு தெரியுமா? நம்ம எப்போதுமே சண்டை போட்டிருக்கோம் தவிர ஒரு நாள் கூட உட்காந்து பேசுனதே இல்லை. அப்படி பேசியிருந்தா இவ்வளோ தூரம் வந்து நின்றுருக்காது. ஏன் இந்த டிவோர்ஸ் கூட இருந்திருக்காது. ஆமாண்டி. ஆனால் நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். என் பிரவீன் எந்த பொண்ணாலும் சரி, எந்த பொண்ணு வந்தாலும் சரி, என்னை விட்டு போக மாட்டா. நானும் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். என்னது? என் அக்ஷரா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்னை விட்டு போக மாட்டான்னு. இது வந்து IVF ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கேன். எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டேன். நமக்கு பேபி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. என்னை யாரும் எனக்கு குறை சொல்ல மாட்டாங்களே? என்னை யாரும் குத்தி கேட்க மாட்டாங்க தானே? இல்லை, குட் நைட் பிரவீன். குட் நைட் அக்ஷரா. நான் மாறிட்டேன். ஓ ஓ ஐ மிஸ் திஸ். ஓ நானும் மாறிட்டேன். எப்படி இதெல்லாம் நடந்துச்சு பிரவீன்? எப்படி நடந்ததுலாம் தெரியல, ஆனால் நம்ம பிரியக்கூடாதுக்காக தான் நடந்திருக்கு. ஆமா. உனக்கு நானே உருகும் இரவில் உள்ளத்தை நான் சொல்லவா? மகதானே சாரி மகரே மகதானே Assignment complete.